ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் இயரில் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிப்ளமோ பாலிடெக்னிக்கு. இதில் ஒரு 2 நாளாக எல்லாருமே கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. மாடல் கொஷின் பேப்பர் எங்கன்னு கமெண்டு நிறையா வந்துச்சு. தமிழரும் மரபும் தமிழர் தொழில்நுட்பத்துக்கு நம்மளுக்கு டோட்லேருந்து கொஷின் அனுப்பிச்சிருந்தாங்க மாடல் 1 and 2ன்னு. ஆனால் இதுக்கு கொஸ்டின் அனுப்பலை. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரித்து எல்லாட்டையும் கேட்டதுக்கப்புறம் என்ன ஒரு சொன்னாங்கன்னா, டோட்லேருந்து தமிழ் எக்ஸாமுக்கும் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மட்டும்தான் அஃபிஷியலாக கொஸ்டின் அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? மிச்சப்படி இருக்கிற நம்ம ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, புக்குக்கு பின்னாடி இருக்கிற மாடல் கொஷின் பேப்பர் படிச்சுக்காங்கன்னு காமனாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் என்ன பப்ளிகேஷன் தெரில. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பப்ளிகேஷன் இருக்குது. என்வி, யுக்தா, ஆர்எஸ்ஆர், என்எஸ்ன்னு நிறையா இருக்குது. அதில் என்ன பப்ளிகேஷன் படிச்சுக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு ஸ்டாஃப்கிட்ட கேட்கும்போது அவங்க இந்த கொஷின் வரும் சார், இதை பசங்களை படிச்சுக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் காலேஜில் என்ன புக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே மாடல் கொஷின் பார்த்துக்கங்க. தெரியுதோ இல்லையோ அதுக்கு ரிலேட்டடாக எழுதி வச்சுட்டு வாங்க, கம்பல்சரி பாஸ் பண்ணிடலாம். வாங்க கொஸ்டினில் போவோம். பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மாடல் கொஷின் பேப்பர் 15 2 மார்க்கு, 5 14 மார்க் இருக்குது. இது இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அப்புறம் தமிழ் மீடியத்துக்கு அது அப்படியே கீழே இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க. மேக்ஸிமம் இதான் வரும்னாங்க, நல்லா படிச்சுக்கங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின் இல்லாட்டி மனசை விட்டுறாமல் ஜென்ரலாக படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட்டு இது ஒரு கீயாக வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு டிஃபைன் சாஃப்ட்வேர், டிஃபைன் டைனமிக் ரேம் அண்ட் ரேம், டிஃபைன் ப்ராசஸர் ஸ்பீட், டிஃபைன் ஸ்கேனர், லிஸ்ட் டவுன் டைப்ஸ் ஆஃப் வெப் கேமரா, ரைட் டவுன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிட் அண்ட் பைட்ஸ், டிஃபைன் மேக்னெட்டிக் டிஸ்க், define digital versatile disk, define system software, define compiler, list down function of your operating system, what is internet, define email, define commerce. இது 15 இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின். தமிழ் மீடியத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 14 மார்க் பார்ப்போம். 16A write a brief notes about computer organization, write short notes about arithmetic logic unit. அதில் B ஆப்ஷன். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மெமரி, ரைட் briefly notes about டிவைஸ். 17A எக்ஸ்பிளைன் லேசர் பிரிண்டர், எக்ஸ்பிளைன் 3D பிரிண்டர். ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, லிஸ்ட் டவுன் கம்ப்யூட்டர் கேபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி 3. 18 எக்ஸ்பிளைன் மெமரி ஹிராச்சி வித் எனி டயக்ராம், எக்ஸ்பிளைன் ரேண்டம் அக்சஸ் மெமரி. அப்படியே B எக்ஸ்பிளைன் ஹார்ட் டிஸ்க் டிரைவ், எக்ஸ்பிளைன் சாலிட் ஸ்டேட் டிரைவ். 19வது கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் அபவுட் கம்பைலர், ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் விண்டோ. எல்லாம் 7 மார்க்காக கேட்டிருக்காங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் வேர்ட் ப்ராசஸர், எக்ஸ்பிளைன் பைத்தான் ப்ரோக்ராம். கடைசி ரைட் ஷார்ட் நோட் அபவுட் பிடிஎஃப், ரைட் ஷார்ட் நோட் அபவுட் கூகுள் குரோம், ரைட் ஷார்ட் நோட் அபவுட் மைக்ரோசாஃப்ட் எஃப்ட், ரைட் ஷார்ட் நோட் அபவுட் இ-காமர்ஸ். அதுவே தமிழில் 3 மார்க்கு. சாஃப்ட்வேர் என்றால் என்ன, டைனமிக் ரேம் என்றால் என்ன, ப்ராசஸர் வேகத்தின் வரையறு, ஸ்கேனர் என்றால் என்ன, வெப் கேமரா வகைகளை பட்டியலிடுக, 3D பிரிண்டர் என்றால் என்ன, பிட் மற்றும் பைட் என்றால் என்ன, மேக்னெட்டிக் டிஸ்க் என்றால் என்ன, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் என்றால் என்ன, சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்றால் என்ன, கம்பைலர் என்றால் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் செயல்பாடுகள் வரையறு, இன்டர்நெட் என்றால் என்ன, இமெயில் என்றால் என்ன, இ-காமர்ஸ் என்றால் என்ன. பார்ட் பி ஃபஸ்ட் கொஸ்டின் கணினி அமைப்பை பற்றி விரிவாக எழுதுக, அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டை பற்றி எழுதுக, மெமரி பற்றி சிறுகுறிப்பு வரைய, அவுட்புட் டிவைஸ் பற்றி சிறுகுறிப்பு வரைய, லேசர் பிரிண்டரை பற்றி சிறுகுறிப்பு வரைய, 3D பிரிண்டரை பற்றி சிறுகுறிப்பு வரைய. அதில் அடுத்து பார்ட் பி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே எல்சிடியை பற்றி சிறுகுறிப்பு வரைய, ஏதேனும் 3 கம்ப்யூட்டர் கேபிளை பற்றி எழுதுக, மெமரி ஹிராச்சி பற்றி படத்துடன் விளக்குக, ரேண்டம் அக்சஸ் மெமரி பற்றி எழுதுக, ஹார்ட் டிஸ்க் பற்றி எழுதுக, சாலிட் ஸ்டேட் பற்றி எழுதுக. 19 கம்பைலரை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, விண்டோஸை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. பார்ட் பி வேர்டு ப்ராசஸரை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, பைத்தான் ப்ரோக்ராமை பற்றி எழுதுக, எஃப்டிபி பற்றி சிறுகுறிப்பு விளக்குக, கூகுள் குரோமை பற்றி சிறுகுறிப்பு விளக்குக. பார்ட் பி மைக்ரோசாஃப்ட் எட்ஜை பற்றி சிறுகுறிப்பு விளக்குக, இ-காமர்ஸை பற்றி சிறுகுறிப்பு விளக்குக. நான் திரும்ப சொல்கிறேன், இது டோட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லாமல் பப்ளிகேஷனுக்கு பின்னாடி உள்ளதை படிச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பகமான இடத்துலேருந்து தான் இந்த கொஸ்டின் அமுச்சு விட்டாங்க. இதை பாருங்கள், இதுலேருந்து கம்பல்சரி வந்துடும். அப்படி வல்லாட்டி நான் திரும்ப அடுத்த நோட்ஸ் போடுறேன். ஜென்ரலாக படிச்சுட்டு எழுதுனா பாஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.